எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தெரு சரணம் கதிரேவ குல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காஷாதேவகரி தௌதிரு கணராமனகுடி தற்பாரமப்பணம் சரணம் பிரபம்ம ஸ்ரூபம் வீரேஸ்வரி நாரரி பாபாஜி தருடையப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாசம் ஓம் ஐம் சௌனோ வீரேஸ்வரி ஓங்கிலிம் யோகவேஷபஜம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம ஸ்ரூபம் வேத பைரவம் திருப்படி அர்ப்பணம் சரணம் கிரீப் நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகர்ணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவராத்திரி சுஹாசுதா நமஸ்துதே மகாதேவி ச விஷ்ணுமத்தே தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாத் ஓம் சுமனத்வஜா வித்மஹே சோலஸ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாத். இன்னைக்கு 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2 வருஷம் 26 புதன்கிழமை காலை மணி ஒரு 9 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி ஆன்மீக தகவல். இந்த சதஸ் 129வது சதஸ். நான் ஒரு இந்த மாதம் இந்த 1ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் அடிக்கடி அந்த ஆடியோ ஆன்மீக தகவலை பற்றி நான் பேச முடியல. அதனால் இனிமேல் நான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறேன். சரி, இன்றைக்கி நான் ஏற்கனவே 128ஆவது சதஸில் இந்த பூலோக ஜாதகம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருந்தேன். அதாவது பூலோக ஜாதகம் எப்போ நான் சொன்னாலும் அது பொய், நம்பாதீங்க. ஆனால் நான் சொன்ன நடந்ததுன்னா அதுக்குள்ளே பரிகாரம்னா எல்லாரும் பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, இயற்கை நலனுக்காக கால பைரவர் வழிபாடு செய்யுங்க. அது காலச்சக்கர அதிபதியான கால பைரவர் வழிபாடு செய்யுங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். சரி, இப்போ சிலர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த அரசியலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா பூலோக ஜாதகத்தை. நான் சொல்லியிருந்தேன் கடலில் பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன். அது வந்தது. நிறைய அரசியல்வாதிகள் கூட, நாட்டு அரசியல்வாதிகள் கூட நீ பிரிவு நான் பிரிவு சில பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் நடந்தது. கடலில் சண்டை வரும்னா அதையும் நடந்தது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ தேர்தல் வந்துருக்குது, இந்தியா தேர்தல். நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஆனால் இருந்தாலும் சில பேர் தெரிஞ்சதை சொல்லுங்கயான்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், உலகத்துலேயே எல்லா இடத்துலையும் புது அரசியல்வாதி, அதாவது புது இளமை அரசியல்வாதி பதவி மேற்கொள்வார் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. பூலோக ஜாதகம், இந்த பூலோக ஜாதகம் மண்டக அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. முண்டக அஸ்ட்ராலஜி இந்த கணிக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும், நல்ல கணிக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு இளம் வயது அரசியல்வாதி பதவி மேற்கொள்வார்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே மாதிரி பழைய அரசியல்வாதிகள், பேர் உள்ள அரசியல்வாதிகளுக்கு உடல் சேதம், கண்டங்கள், பாதிப்பு வரும், ஆனால் தப்பிக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது கணிக்கும் போதே தெரியும். இந்த கிரகம் இந்த கிரகத்தை நோக்குது, இந்த கிரகத்தை சஞ்சாரம் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அதை தொட்டு தான் எல்லா பலனும் நடக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ஆதாயம் கூட, பெண்கள் பதவி மேற்கொள்வாங்க. எல்லா பெண்களுக்கும் யோகங்கள் வரும். அதுவும் குழந்தை உள்ள தாய்மார்கள், இளம் வயது பெண்கள் இல்லை, குழந்தை உள்ள தாய்மார்களுக்கு சில யோகங்கள் வரும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். வழிபாடுனா என்னென்னா, நான் முக்கியத்துவம் கொடுப்பது எளிய முறையில் யாகங்கள் செய்வது, தீபம் ஏற்றுவது, மந்திர ஜபம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப பேர்த்துக்கு யாகங்கள் நான் வீட்டு முன்னுக்கு தான் செய்வேன். என்னோட கூட உள்ளவங்களுக்குலாம் தெரியும். வீட்டு முன்னுக்கு நான் சேவை வீட்டில் இருக்கும்போது வீட்டு முன்னுக்கு செய்வேன். அதில் அவல் பொரி கடலை கொஞ்சம் மட்டும் போட்டு, ஏலக்காய், கிராம்பு, உப்பு, கருப்பு மிளகு, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் பழம், இதை வைத்து தான் யாகம் பண்ணி நான் கும்ப கலசாபம் செய்வேன். அப்புறம் ஆற்றாங்கலாம் இடம் கிடச்சிச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். அது ஆண்டவன் சித்தம், அது பைரவ சித்தம். அதே மாதிரி யாகங்கள் எப்படி வேணால் எங்கே வேணால் செய்யலாம். ஆனால் செய்கிறவர் அந்த குருமார்களை பொறுத்து தான். அதனால் தயவுசெய்து எல்லாரும் குருமார்கள் தான் யாகம் செய்யணும் இல்லை, நீங்களும் கற்றுக்குங்க. நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்ல, இந்த சிராத்தம் எளிய முறையில் புவனேஸ்வரி படம், பைரவ படம் வச்சு வீட்டில் விளக்கேற்றுவது, மந்தஜம் பண்ணுவது, ஆலயத்தில் போய் பழத்தையும் ஏற்றுவது, சொந்தமாக இந்த தர்ப்பணத்தை கற்றுக்கிறது, சொந்தமாக இந்த சிராத்தத்தை கற்றுவது, அப்போ சொந்தமாக எளிய முறையில் ஓமங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். என்னோடய அனுபவம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குருக்கள் உற்பத்தி ஆகணும். அதுதான் என்னோடய விதி, என்னோடய நம்பிக்கை அதுதான். ஏன்னா ஒரு குருக்கள் உற்பத்தி ஆனான்னா அவங்க செய்த நற்பலன்கள் மற்றவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் பார்த்து அவங்களும் அதை ஐயோ என்ன இப்படி இதுக்குலாம் இப்படி இருந்தார், இப்போ இந்த வழிபாட்டுக்கு நல்லா இருக்காரு சொல்லி கேட்டு அவங்களும் தொடர்ந்து வழிபாடு செய்ய போது அந்த குடும்பமே சுபிட்சம் ஏற்படும். அதான் என்னோட சாஸ்திரம், என்னோட நம்பிக்கை அதுதான். சிறப்பு இருக்கட்டும். ஓம் கிரீ நம சிவாய பைரவ சிவம். அதாவது இப்போ
இது பக்கம் இருந்தாலும் நான் வந்து இந்த வாராகி தீட்சை கபால தீட்சை பற்றி சொல்லியிருந்தேன். அது நல்ல குருமார்களிட பார்த்து நீங்கள் அந்த மூல மந்திரம் இந்த குருக்களுக்கு மட்டும்தான், உபாசகர்களுக்கு மட்டும்தான் தீட்சை எடுத்துங்க. தீட்சை மறுபடினா அவங்க சொல்லி காதால் கேட்பது, அது கண்ணு தீட்சை சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக எடுத்துங்க. இப்போ நான் கூட 2008 பைரவ வழிபாடு நான் யாருக்கும் தீட்சை கொடுக்கல. ஏன்னா தீட்சை கொடுப்பதுக்கு அதுக்கு குருக்களாக இருக்கணும். நான் சொல்கிற இந்த உபாசனை காதால் தீட்சையாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வழிபாடு செய்து இன்றைக்கி பைரவ வழிபாடும் புவனேஸ்வரி வழிபாடும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதுதான் எனக்கு வேணும். டைம் இருந்தால், நேரம் இருந்தால் நேராக போய் ஒரு குருக்கள்கிட்ட வெத்தலை பாக்கு வச்சு தீட்சை எடுங்க, ஒரு மந்திரத்தை வாங்கி. அப்படி இல்லைன்னா என்ன மந்திரம் புவனேஸ்வரி மந்திரத்தையும் அப்படின்னா நீங்கள் என்ன நான் சொல்கிற என்ன குரு ஏற்றுக்க வேணாம், நான் சொல்கிற விஷயத்தை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஜபங்கள் பண்ணலாம். சரி, பக்கம் இருக்குது கிரீட சிவாய பைரவ சிவம். ரெண்டாவது வந்து இந்த கரண பைரவர் மந்திரத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன், திருப்பியும் சொல்கிறேன், அது எல்லோரும் கேட்டுங்க. இது முக்கியமான ஒரு மந்திரம். இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்காது. ஓம் ஹ்ரீம் ஹே கரண வித்தி மம கரண வாரம் அனுபுர விஷய அதீத அநாகாத வர்த்தமானம் மம கரண வத ஸ்வாஹா ஓம் சுவனத்வஜா வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹே தன்னோ கர்ண பைரவர் பிரஜோதியார். ஆனால் இதை கேட்குறவங்க என்னோடய ஃபேஸ்புக்கில் ரொம்ப பேர் இந்தியாவில் உள்ள குருக்கள் இருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்தியாவில் உள்ளவங்க ஒரு 2 மணி நேரம் தான், 2 நாள் தான் பிடிக்கும். இங்கேருந்து காசிக்கு போங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் நம்ம குருக்கள் இருக்காங்க. காசிக்கு போயிட்டாங்க, உட்காந்து 108 இந்த மந்திரத்தை சொன்னால் ஒரே நாள் சித்தி ஆகும். இந்த மந்திரம் எப்படி சித்தி ஆகும்னு சொல்லி விதி இருந்தால் உங்களுக்கு வந்து கனவுல பைரவர் வந்து காட்சி கொடுப்பார், பசுமாட்டை பார்ப்பீங்க, ஒரு அழகிய பெண் வந்து நிற்பாங்க, இது போல் கையில் கும்பம் வச்சு நிற்பாங்க, கையில் வந்து எப்படின்னா இந்த மங்கள பொருட்கள் சொல்லுவாங்க, கண்ணாடி, கும்பம், புஷ்பம், பூ, அப்புறம் சாணம்னா மாட்டு சாணம், கோமயம், வீட்டுக்கு வர்றது, நின்று பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிற மந்திரம் சித்தியாகுன்னு அர்த்தம். ஆனால் காசியில் மட்டும் மகா சுடுகாடால் மேலே பார்த்தா எல்லா யாகமும் சுடுகாட்டில் தான் செய்யணும், அதுதான் விதிமுறை. ஆனால் சுடுகாடு எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா, ஆத்தோத்தை செய்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. சுடுகாடு என்ன பயப்படுது? சுடுகாடு கண்டு எல்லாத்துக்கும் சுடுகாடு தான் மிகப்பெரிய கோயில், மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் பற்றி தெரிய மாட்டேன், வருங்காட்டில் தெரியும். இப்போ காசி வந்து மகா சுடுகாடு, பைரவர் மூச்சு இருக்க இடம். அப்போ இந்தியாவில் உள்ள குருமார் ரொம்ப பேர், இப்போ நாங்கள் மலேசியாவிலேருந்து நாங்கள் போனோம், 2 கப்பை எடுத்துகிட்டு போய் இறங்கி அங்கே யாகம் பண்ணி பூஜை பண்ணி மக்கள் நல்லது செஞ்சுட்டு வரணும். அப்போ எனக்கு இவ்வளோ எங்களுக்கு 2 நாள் வெயிட் பண்ணணும், 2 கப்பை எடுக்கணும். இப்போ முன்னையாவது 1 கப்பை பிகேபி முன்னால் மடிந்து இறங்கி 1 கப்பை போச்சு. இப்போ இங்கே போய் கல்கத்தா இறங்கி கல்கத்தா இந்த வாரணாசி எடுக்கணும். ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கொடுத்து வச்ச குருமார்கள். நீங்களாம் காசியில் 2 நாள் ட்ரெயினில் போயிடலாம், அழகாக இறங்கி அங்கே உட்காந்து சுடுகாட்டில், அங்கே கங்கா நதி எல்லாம் காட்டுனா சுடுகாடு எல்லாம் அங்கே உட்காந்து ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொன்னாலே சித்தி ஆயிரும். இது உண்மையான உண்மை. அது நடுவு விடாதீங்க. மலேசியாக்காரங்க எங்களுக்கு தான் காசிக்கு போனால் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு 3000 வழி செலவு பண்ணணும், அப்புறம் அங்கே சாப்பாடு. ஆனால் உங்களுக்குலாம் அவ்வளோ செலவு இல்லை. அழகாக உங்களுக்குலாம் இதை ஒன்று கொடுத்து வச்ச பெரிய வரப்பிரசாதம். இந்த மந்திரத்தில் நடுவு விட்டுறாதீங்க. ஏன்னா இதுதான் மிக மிக அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திர சாவி வந்து புவனேஸ்வரம்பாள் காயத்ரியும் பைரவ காயத்ரி மட்டும் மந்திராரு. இது சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த கர்ண பைரவர் மந்திரத்தை சொல்லணும். இந்த கர்ண பைரவர் வேறு மந்திரம் இல்லை, குழந்த ரூபம். வடுக பைரவர் தான் குழந்த ரூபம். முருகனுக்கு இன்னொரு பேர் வடுக பைரவர்னு உண்டு. இது சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, கண்டிக்கிறவங்க எல்லா குருக்களுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முருகன் வந்து பாம்பு அம்சம், சஷ்டி திதி என்பது பாம்பு வழிபாடுன்னு சொன்னேன். யாரும் ஏற்றுக்கலாம், இப்போ ஏற்றுக்கலாம். உண்மைதான், ஐயா நீங்கள் சொன்ன உண்மை ஏற்றுக்க. அதே மாதிரி பைரவருடைய 108 அவதாரத்தில் 64 பைரவர் தான் கணக்கில் இருக்குது. அதில் வந்து வடுகநாத பைரவர் வேறு யாரும் இல்லை, குழந்த ரூபம். அவர் வந்து சாட்சாத் சிவசுப்பிரமணிய சுவாமி அம்சம். முருகன் தான் வடுக பைரவர். அது பிறகு இருக்கட்டும், சரி பரவாயில்ல. இப்போ வந்து நான் வந்து இந்த கர்ண பைரவ மந்திரத்தை எல்லாரும், அதாவது இந்த குருமார்கள், ஜோசியம் சொல்கிறவங்க, மந்திரிக்கிறவங்க, சாசனம் தெரிஞ்சவங்க எல்லாம் இதை நீங்கள் தயவுசெய்து சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இங்கே உட்காந்து சொல்கிற மந்திரத்தை விட காசியில் உட்காந்து சொன்னால் பலன் கூட. இப்போ மனுஷன் உள்ளவங்க குருமாரை கேட்பாங்க, ஐயா இப்போ இந்த மந்திரத்தை ஒரே நாள் சக்தி ஆகணும் முடியும். உங்கள் இடத்துல ருத்ரபூமி எங்கே இருக்குதோ, சுடுகாடு எங்கே இருக்குதோ அங்கே உள்ளவங்கள்ட்ட அனுமதி வாங்கி உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் இது வந்து பெரிய மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு தப்பாக போயிடும். சுடுகாட்டுன்னு எல்லாருக்கும் அது வந்து கெட்ட இடம், இல்லை ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே உட்காந்து ஒரு மந்திரத்தை சொல்லும் போது பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஏதோ மந்திர மாயம் பண்ணால் தப்பாக நினைப்பாங்க. அவங்க தெரியல, அவங்க குருமார்கள் அவர் மந்திர தீட்சை பண்ணுறாங்க. சுடுகாட்டில் உட்காந்து சொன்னால் பலன் கொண்டு பத்துக்கு தெரியாது. அது வருங்காலத்து இப்போ நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் பயிர் வழிபாடு ஏற்றுக்கல, இப்போ தான் ஏற்றுக்கல. அதே மாதிரி போக இந்த சுடுகாடு எவ்வளோ முக்கியம்.
முன்னோர்கள் சமாதி தான் நம்மளுக்கு கோயில், அதுதான் குலதெய்வம். இப்போ எதுக்கு தெரியவே மாட்டேது, வருங்காட்டில் தெரியும். கிரீம் நம சிவாய பைரவ சிவம். சரி, இப்போ நான் வீட்டில் புகை போடுவது எப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தேன். தேவதாரும் கட்டை கடைகளில் கிடைக்கும். நாய் உருவி விதை கிடைக்கும். மருதாணி விதை காஞ்சது கிடைக்கும். பால் சாம்பிராணி இல்லை குங்குலி சாம்பிராணி இல்லை சாதாரண சாம்பிராணி கலந்து அதில் இந்த வேப்பிலை காஞ்சது, வில்வயல், துளசி எல்லாம் போட்டு நீங்கள் சாயங்காலம் போல் 7 மணிக்கு மேலே வீட்டில் புகை போட்டாலே சுஷ்ட சக்திகள் வீட்டுக்கு வராது. கஷ்டமே வராது, பண கஷ்டம் வராது. இது தெரிஞ்சுக்கங்க. இந்த புகை கண்டிப்பாக போடுங்க. இந்த தேவதாரம் கட்டணை என்னென்னா, கடைகளில் தேவதாரம் கட்டணை வாங்குங்க, அது ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அது லேசாக அப்படி உடச்சி அப்படி தேய்ச்சிங்க, நல்ல மனம் வரும். அதுதான் தேவதாரம். அது சாம்பிராணி மரத்தில் சேர்ந்தது, சந்தனம் மரத்தில் சேர்ந்தது தான் சாம்பிராணி மரமும். பிசன், இந்த சாம்பிராணி என்ன, இந்த மரத்தோட பிசன் பால் தான் சாம்பிராணி. கிரீன் நம சிவாய பைரவ சிவம். இப்போ நான் ராசி பலனை பற்றி நான் சொல்கிறேன். முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசிக்காரவங்களுக்கு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி மொதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்புறம் 2வது பரணி மொதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். கடைசி கார்த்திகை மொதல் பாதம். மொத்தம் ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுடைய கோத்திர ரிஷி காஷிப ரிஷி கோத்திரம். காஷிப ரிஷி கோத்திரம் தான் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும். 3 நட்சத்திரக்காரங்களை கொண்ட மேசராசிக்காரவங்க. இப்போ மேசராசிக்காரன் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணும்போது காஷிப ரிஷி கோத்திரம் சொல்லணும். அது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணும்போது காஷிப ரிஷி கோத்திரம் சொல்லணும். 2வது மேஷ லக்னம் சொல்லணும். என்ன லக்னமோ லக்னம் சொல்லணும். அப்புறம் நட்சத்திரம் சொல்லி ராசி சொல்லணும். கடைசியாக தான் பேர் சொல்லணும். இதுதான் விதி. இப்போ எல்லோரும் பேர் நட்சத்திர ராசி தான் சொல்லி பழக்கத்தில் வந்துருச்சு. கோத்திரம் சொல்கிறதில்ல, லக்கணம் சொல்லுவதில்லை. ஏன்னா குருமாரும் கேட்பதில்லை, மக்களும் அதை கற்றுக்கிட்டு சொல்கிறதும் இல்லை. ஏன்னா வருங்காலத்தில் இது மாறணும், அதுதான் விதி. சரி, இப்போ மேசராசிக்காரவங்களுக்கு அனைவரும் சனீஸ்வர பகவான் பார்வை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதோட எந்த தாக்குதலும் வெளியே ரொம்ப தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, குரு பகவான் கடகராசியிலிருந்து மீனராசியை பார்க்கிறார். அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு 2026 5ஆம் மாதம் குரு பகவான் கடகத்துக்கு 1 வருஷம் அங்கே தான் இருப்பார் கடகராசியில். அதாவது 2027 5ஆம் மாதம் வரைக்கும் 1 வருஷம் அங்கே தான் இருப்பார். அதனால் சனி பகவானை அவர் 9ஆம் பார்வையை பார்ப்பதால் கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு 2027 7ஆம் மாதம் 2027 5ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தெரியாது. ஆனால் நீங்கள் முன் எச்சரிக்கையாகவே இருக்கணும். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்சால் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. நான் மனுஷன மக்கள் எல்லா வழிபாடும் நல்லா செய்கிறாங்க, அது சந்தோஷப்படணும். நீங்கள் என்ன வழிபாடு செய்யுங்க, ஆனால் பைரவர் வழிபாட்டை மட்டும் சேர்த்துங்க. ஏன்னா இந்த 1 வருஷம் கழித்து தான் குரு பகவான் கொஞ்சம் சிம்மத்துக்கு போன பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். சரி, மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு 2 விஷயத்தை தவிர்க்கணும். கோபம், 2வது அவசரம். இது 2மே அவங்க தவிர்த்திட்டாங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. கோவப்படக்கூடாது, அவசரம் படக்கூடாது, அவசரமான முடிவு எடுக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். 2வது இந்த மேஷ ராசிக்கார நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு ஆஃபீஸ்லேயும் அவங்க தலைமைத்துவம் பெறுவாங்க. வீட்டில் இருந்தாலும் அவங்களோட அதிகாரம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரை மூற்ற பிள்ளையாகவும் இருப்பாங்க, கடைசி பிள்ளையாகவும் இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரவங்க எப்பயுமே. ஆனால் இந்த மேஷராசி ரொம்ப நல்லவங்க. இந்த 2 மட்டும் இருக்கக்கூடாது, கோபமும் அதே மாதிரி இந்த அவசரம் இருக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த 1 வருஷம் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது மேஷராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி அந்த 1 வருஷம் முடிஞ்ச பிறகு குரு பகவான் சிம்மத்துக்கு போன பிறகு தான் கொஞ்சம் பாதிப்பு ஆரம்பிக்கும். எப்படின்னா, தேவையில்லாத செலவு வரும். கூட பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது கவனமாக எக்ரிமெண்ட் பண்ணி பாதுகாப்போடு செய்வது தான் நல்லது. 7 வருஷம் சொல்கிறேன். அதே மாதிரி வாகனங்கள் அப்பப்போ பழுது போகும், அது செலவாகும், கண்டிப்பாக செலவாகும். அதே மாதிரி வீட்டில் மேஷராசிக்காரவங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி வயசானவங்க 65 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும். இல்லைனா சில பேர்த்துக்கு மரண கண்டம் கூட வரும். இல்லை நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவே இருக்கணும். அவங்க ஜாதகத்தை பார்த்து ஆயுளை கணிக்க முடியும். நல்ல குருமார்கள் ஆயுளை கணிக்க முடியும்.
நான் வந்து ஓரளவு தான் கணிக்க முடியும், நான் அவ்வளோ திறமை இல்லை. இருந்தாலும் சில பேர்த்துக்கு சொல்லி நடந்துருக்கனால என்னை தேடி வருவாங்க. அதே மாதிரி மேஷராசி அன்பர்கள் வந்து நிலத்தில் வாங்குவது மிக கவனமாக இருக்கணும், ஏமாற்றம் உண்டு. அதே மாதிரி நிலத்தில் தண்ணியில் லாபம் பெறக்கூடாது. இப்போ சில பேர் மேஷராசி அன்பர்கள் வந்து குட்டை வெட்டி மீன் வளர்ப்பாங்க, ரொம்ப ஆபத்து, செய்யவே கூடாது. கடலில் போய் மீன் பிடிப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்க. மேஷராசிக்காரங்களோட ஒரு தலைமைத்துவம்னா வீட்டில் மேஷராசிக்காரர் இருந்தாலும் அதிகார தன்மையில் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருந்தாலும் அதிகார தன்மையை தான் இருப்பாங்க. 10 பேரை வச்சு வேலை வாங்குகிற தன்மை மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் ரொம்ப நல்லவங்க. இந்த அவசரமும் கோபம் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து பின்தங்கி போவது. ரெண்டாவது வந்து மேஷராசிக்காரங்கள் செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம், எப்பயுமே இது மனசில் கற்றுக்கணுங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளிகள், இப்போ மேஷராசிக்காரன் போஸாக இருப்பாங்க வச்சுங்களேன், கீழே வேலை செய்கிற தொழிலாளிகளை ஏமாற்றவே கூடாது, துரோகம் பண்ணவே கூடாது. அது குழந்தைங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைங்களுக்கு மிக பாதிப்பு கொடுக்கும், யோகத்தை பிளாக் பண்ணும். எப்பயுமே இந்த மேஷராசிக்காரங்க அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழில் செய்கிறவங்க, அவங்க கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட மிக மிக உண்மையாகவும் நட்பாகவும் தர்ம காரியமும் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் மேஷராசிக்காரன் ரொம்ப போட்டு அடிப்பது, ரொம்ப பாதிப்பை கொடுப்பது. ஏதாவது ஒன்று வச்சுங்களேன், இப்போ ஒரு பாஸ் மேஷராசி இருப்பார், அவருக்கு கீழே தொழிலாளி இருப்பாங்க, அவங்க சம்பளத்தை ஏமாத்துறது, கொடுக்க வேண்டிய போனஸை கொடுக்காம நிப்பாட்டுறது, தள்ளி போடு, இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அது உங்கள் யோகத்தையும் வீணாக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும், உங்களுக்கு மோட்சத்தையும் முத்தியும் கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எந்த ஒரு சாஸ்திரத்திலேயே வந்து அனுபவத்தில் நான் கண்ட சில உண்மைகள். நான் அகோரி கூட இருக்கும்போது அவங்க சொன்ன சில ராசி பலனை பற்றி நான் சொல்கிறேன். மேஷராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் வந்து அஸ்வினி. குலதெய்வம் பொதுவாக சண்டை பைரவர். இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டால் எனக்கு செஞ்சு சண்டை பைரவர் எங்கே இருக்காரு சொன்னால், மலேசியாவில் ஒரே ஒரு கோயிலில் முருகன் ஆலயத்தில், இப்போது சிப்பாம்புலாயில் வளைஞ்சி போனீங்கன்னா தாமான் புத்தானி கார்டனில் ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்கும், ரோட்டு ஓரத்தில் முனீஸ்வரர் கோயில் போல் ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்கும். தமிழ் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சிவசுப்ரமணிய சுவாமி கோயில், அந்த கோயிலில் சண்டை பைரவர் மயில் வாகனத்தோடு சண்டை பைரவர் இருக்கார். அவர் தான் உங்கள் நட்சத்திரம், உங்களோட ராசி குலதெய்வம், உங்களுடைய ராசி குலதெய்வம். அதே மாதிரி இந்த ராசியில் வந்து 3 நட்சத்திரம் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துடைய குலதெய்வம் வந்து இந்தியாவில் பேரையூரில் உள்ள ஞான பைரவர் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரோட குலதெய்வம். நீங்கள் கண்டிப்பாக பைரவர் புவனேஸ்வரர் கும்பிட்டு அவங்க அனைவரும் மனுஷக்காரங்க நான் பார்த்துருக்கேன். இந்தியாவுக்கு அமைப்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பைரவரை ரொம்ப தீவிரமாக கும்பிடுவாங்க, குரு பக்தி உள்ளவங்க காசிக்கு போகிற அமைப்பு ஏற்படும், நான் பார்த்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக இந்தியாவுக்கு நீங்கள் போகும்போது பேரையூரில் உள்ள ஞான பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே போய் யாகம் பண்ணிவிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க. அது அஸ்வினி மேஷராசிக்காரங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பேரிச்ச ஊர் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் உள்ள மகா பைரவரை தரிசனம் பண்ணணும். மகா பைரவரை தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் அவங்க இந்த பரணி நட்சத்திரத்துடைய குலதெய்வம். கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசிக்காரன், கார்த்திகை மொதல் பாதம் மேஷராசிக்காரங்க வந்து திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷமான, ரொம்ப அழகாக இருப்பார். போய் பார்த்துருவாங்க. முடிஞ்சால் குருமார்களை தொடர்பு கொண்டு அங்கே யாகம் பண்ணவோ அபிஷேகம் பண்ண பூஜை பண்ணணும், கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரம் வரும். அப்போ இந்த மேஷராசிக்காரவங்க 7 சனி ஆரம்பித்தாலும் விரிய சனி காலம் தான் இருக்காங்க. அது தேவையில்லாத செலவு. இவங்க வந்து எப்பயுமே வந்து தொழில் அடுத்த தொழில் அவங்க செய்யும் போது தெரியாத தொழிலே செய்யக்கூடாது. தெரிஞ்ச வேலையை தான் செய்யணும். நம்பிக்கை இல்லாத ஆளுங்களை நம்பவே கூடாது. நம்பிக்கை பாத்திரமானவங்களை நம்ம நம்பணும். கூட பிறந்தவங்கள்ட்ட சேர்ந்து எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது தோல்வி முடிய வாய்ப்பு உண்டு, செய்யவே கூடாது. ஆனால் உதவி செய்யுங்க. இப்போ உங்கள் கூட அண்ணன் தம்பி இருப்பாங்க, கேட்டால் உதவி செய்யுங்க. நம்ம கூட பிறந்தவங்க நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும். அதே மாதிரி அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா 60 வயசுக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, பரணி நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன திசை நடக்குது உங்கள் குருமார்களை பார்த்து, ராகு திசை நடக்குதா, இல்லை கேது திசை நடக்குதா, சனி திசை நடக்குதா, இல்லை செவ்வாய் திசை நடக்குதா, 4 திசை நடக்குதா பார்த்துக்கங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த 4 திசை தான்
நடக்கிற காலகட்டத்தில் ஏழரை சனி வரும்போது ரொம்ப ரொம்ப பாதிப்பு பண்ணும். எப்படி பாதிப்புன்னா நம்ம தான் போய் தலையிட்டுட்டு மாட்டிக்குவோம் மேசராசி அன்பர்கள். ஏன்னா ஏழரை சனி ஆரம்பித்தாலும் ஒரு வருஷம் இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் தெரியாது. ஒரு வருஷம் கழித்து தான் எல்லா பாதகமும் வரும். ரெண்டாவது வந்து நோய்கள், தேவையில்லாத நோய்கள் வரும். எப்படின்னா தேவையில்லாத ஏதாவது முட்டி வலிக்கும், கண் வலிக்கும், முடி கொட்டும், பல்லு பூச்சி பிடிக்கும், காது வலி வரும், நரம்பு அங்கங்கே வலிக்கும், இடுப்பு வலி கண்டிப்பாக வரும். பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமே இந்த இடுப்பு தான், இந்த முதுகு தண்டு தான். அதில் வலிக்கு விடுறது, அதில் சுளுக்கு விடுறது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பெரிய லாபத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதில் காசை போட்டால் பெரிய லாபம் வரும், இந்த தொழிலை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. யாரோ பேச்சை நம்பி சேர்த்து வச்ச காசுலாம் தூக்கி அதில் போடாதீங்க. அது பெரிய தப்பு. மேசராசிக்காரங்க ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லை தான், இருந்தாலும் ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு பாதிப்பு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், ஜோதிடம் யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை, யாரும் காசு சம்பாதிப்பதற்காக இல்லை. முன் எச்சரிக்கை, இப்படி வரப்போகுது ஐயா, நீ கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுதான் ஒரு ஜோதிட சாஸ்திரமும் பரிகாரமும். ஜோதிட சாஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் பரிகாரங்காண்டம் தான். சில பேர் பரிகாரமே இல்லை, பூஜை இல்லை, ஓமம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நான் யாரையும் கோசக்கூடாது. ஏன்னா இந்து சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க யாரையும் எந்த வழிபாட்டையும் யாரையும் தப்பாக பேசக்கூடாது, அவங்க நம்பிக்கை. ஆனால் சில பேர்த்துக்கு தெரிய மாட்டுது, ஜோதிடமே பரிகாரம் காண்டம் தான். ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டால் எப்படி அது வெளியே வருது. எளிய நீங்கள் பெரிய தொகையெல்லாம் போட்டு ரொம்ப ஜாமான் வாங்கி யாகம்லாம் பண்ண வேணாம். எளிய முறையில் 4 பொருட்கள் வச்சு யாகம் பண்ணலாம். நான் முத இரும்பில் தான் யாகமே பண்ணேன். இப்போ தான் கல் கட்டி செய்யணும் ஆத்தங்கல்ல. முன்னெல்லாம் இரும்பில் தான் நான் 4 பொருட்கள் தான்: ஏலக்காய், மிளகு, வெண்கடுகு, உப்பு, நாய்குழி விதை. கிடைச்சா அந்த டைமில் கிடைக்கல, இப்போ கிடைக்கிது. இந்த 5 பொருட்களை வச்சு யாகம் பண்ணாலும் சிம்பிளாக 100 கிராம் வச்சு யாகம் பண்ணாலும் வேலை செய்யும். நான் அப்படி தான் செய்வேன். முத நான் வீட்டு முன்னுக்கு நான் சேவை வீட்டில் இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டம். சேவை வீட்டில் இருந்தேன். மாதம் 200 கட்டிக்கிட்டு. அப்போ என்னை நம்பி வரவங்களுக்கு நான் எளிய முறை இரும்பில் தான் வச்சு யாகம் பண்ணுவேன், தண்ணி ஊற்றுவேன் கடைசியாக. ஆனால் அவங்க ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. எனக்கு ஆத்தங்கரை கிடச்ச பிறகு தான் கல் கட்டி யாகமே பண்ணது. இது மட்டும் மறந்துடாதீங்க. மேசாசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் கோபத்துலேயும் அவசரத்துலேயும் மாட்டிக்குவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வயது 30 to 60. இந்த காலகட்டம் தான் இந்த காலகட்ட வயதுக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு வயசு 30 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ரொம்ப பாதகம் பண்ணாது. 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பொறுப்பும் ரொம்ப இருக்காது. அதனால் ரொம்ப பாதகம். ஆனால் இந்த ரொம்ப பொறுப்புள்ள காலகட்டம் 30 வயசுலேருந்து 60 வயசு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் வர ஏழரை சனி முடிஞ்சவரை பொங்கு சனியாக தான் இருக்கும். பொங்கு சனினா ரொம்ப சோதனையை பண்ணி அவங்கள புழிஞ்சு எடுத்து வாழ்க்கைனா என்ன, அப்பா அம்மானா என்ன, பாசம்னா என்ன, உண்மையான குருனா என்ன உண்மையான வழிபாடுனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார். பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த எண்ணெய்க்கு பொறுப்புதார் யார்? சனீஸ்வர பகவான். பூமி கீழே உள்ள புதையல்னா தங்கம், பூமி கீழே உள்ள தங்கம்னா எண்ணெய் தான். எண்ணெயில் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வருது. இல்லை ஏற்கனவே வரப்போது சொன்னேன் இல்லையா கடலில். ஆனால் இதெல்லாம் இந்த பரப வருஷம் விசுவாச வருஷத்தை விட பர வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். மக்கள் ஆரம்பத்தில் ரொம்ப குழம்பி தான் போய் இருப்பாங்க. இந்த 5ஆம் மாதம் பிறகு பாருங்கள் எல்லாமே அப்படியே குறைஞ்சிடும். மக்கள் பூமி என்றைக்குமே அழியாது. திருப்பி சொல்கிறேன், நான் முதல்ல கொடுத்த ஆடியோவில் 2021 சொன்னேன், பூமி என்றைக்குமே அழியாது. மக்கள் வாழ்வியல மிக ஒரு உன்னதமான நிலைமைக்கு போயிடுவாங்க. பறக்கிற கப்பல், பறக்கிற காடி, பறக்கிற மோட்ரு, மறைஞ்சு போகிற தன்மை, சாவாஸ் படம் பார்த்தியா அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் அங்கே கொஞ்சம் அழிவு இருக்கும், அது பிறகு பார்த்துக்குவோம். அது ரொம்ப பிரச்சனை. நம்ம வழிபாடு செஞ்சால் ஆளும் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆனால் யாகம் ரொம்ப முக்கியம். என்னோட தர்மம் என்னென்னா, எல்லா கோயிலையும் யாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாகத்தோட புகை பிரபஞ்சத்தை காப்பாற்று. நீங்கள் பெருசாக கூட செய்வேனா, சிம்பிளாக செய்யுங்க. என்னோட தர்மம் என்ன சொல்லி ஒரு விதிமுறை. அப்போ மேஷராசிக்காரங்க அந்த ஆண்டு ஆதாயம் கொஞ்சம் குறைவு தான், விரயம் கொஞ்சம் கூட இருக்குது. ஆதாயம்னா லாபம் குறைவு, விரயம் கூட இருக்குது. ஆனால் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் இன்ன வரைக்கும் யாரையும் கைவிடவே மாட்டார். அவர் சோதனை பண்ணுவார், ஆனால் கைவிடவே மாட்டார். அந்த மேஷராசிக்காரர் பயப்பட வேணாம். நான் சொன்ன இந்த விஷயத்தில் ரொம்ப 7.5 வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7.5 வருஷம்
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த ஒரு வருஷம் எந்த ஒரு பாதகமும் பண்ணாது. குரு பகவானோட பார்வை மேஷராசி அன்பர்களை அப்படியே கவர் பண்ணிடும். 2027 5ஆம் மாதம் பிறகு தான் சனீஸ்வர பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம். முழுமையான தாக்குதலை கொடுப்பார். அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்யாது, வயசானவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இந்த நடு வயதுக்காரவங்களுக்கு தான் நிறைய பொறுப்புகள் வரும், நிறைய தலைவலிகள் வரும். அதுக்கு என்ன பரிகாரம்னா அதே தான். சனிக்கிழமை கோயிலுக்கு போங்க, சனீஸ்வருக்கு ஒரு அர்ச்சனை ஒண்டி பண்ணுங்க, எள்ளு விளக்கு எதுவும் ஏற்றாதீங்க, அர்ச்சனை பண்ணி. சனீஸ்வரர் இருந்தானா நமக்கு அர்ச்சனை பண்ணி சுற்றி வாங்க. கால பைரவர் தான் சனீஸ்வருடைய குரு. அவருக்கு நல்ல ஒரு பூசணிக்காய் விளக்கோ இல்லை தேங்காய் விளக்கோ இல்லை பாவக்காய் விளக்கோ 3 விளக்கு கூட போடலாம். எனக்கு கையில் காசே இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுற, எந்த விளக்கு ஏற்ற வேணாம். காயத்ரி மந்திரம், பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி 108 முறை சுற்றி வாங்க, இல்லை 54 முறை சுற்றி வாங்க, இல்லை 9 முறையாக சுற்றி வாங்க. உட்காந்து தியானம் பண்ணிட்டாது வாங்க. நல்லா வந்த பிறகு, கொஞ்சம் நல்ல வசி வந்த பிறகு ஓமங்கள் எடுத்து செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நம்பிக்கையான குருக்கள் இருப்பாங்க. எல்லா குருக்களும் ரொம்ப நல்லவங்க தான். சில குருமாசத்தில் செய்கிற தவறால எல்லா குருக்கும் கெட்ட பேர் வருது, அப்படி இல்லை. எல்லா குருக்கும் நல்லவங்க தான். உங்களுக்கு நம்பிக்கையான குருக்களும் உங்கள் இடத்துல இருப்பாங்க. கோயில் குருக்கள் இருப்பாங்க, தனிப்பட்ட குருக்களும் இருப்பாங்க. ஜோதிடம் ஒண்டி பார்த்துட்டு யாகம் பண்ணிடு, அந்த மாதிரி குருக்கிட்டையாவது யாகம் பண்ணுங்க. வருஷம் செய்வது ரொம்ப நல்லது. 7 சனி காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக யாகம் பண்ணுவது மிக மிக உத்தமம். 7 சனி ஒரு மனுஷனை பாடாப்படுத்தும். மேஷராசிக்காரங்க ஏன் நான் ஒரு வளர்த்தி சொல்கிறேன்னா, மேஷராசிக்காரங்க கோவத்தில் தான் எல்லா விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. அதன் நம்பிக்கை. ஆனால் அவங்க முக்கால்வாசி மேஷராசிக்காரங்க ஒரு அரசியலில் பெரிய பதிவில் தான் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் பெரிய பதிவில் தான் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பெரிய பதிவில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த 7 சனியில் மட்டும் மாட்டிக்காதீங்க. 2வது, குரு பகவான் கடகராசி இருக்கும்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் நன்மை தான் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு, கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் முடிப்பாங்க. திடீர்னு நடக்கும் கல்யாணமே வேணா சொல்லிகிட்டே இருப்பார் ஒருத்தர் மேஷராசிக்காரர். திடீர்னு பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு. அதெல்லாம் குரு பகவானோட நன்மை செய்வார். அதாவது எல்லா கரகமும் கெட்ட கரகம் அல்ல, எல்லா கரகமும் நல்ல கரகம் அல்ல. அவங்க எந்தெந்த ஸ்தானத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள். கடகத்தில் குரு உட்கார போகிறார், இன்னும் உட்கார்ந்த பிறகு மேஷராசி பண்ண திடீர்னு ஒரு வீடு வாங்குவாங்க, திடீர்னு ஒரு வாகனம் வாங்குவாங்க, திடீர்னு ஒரு கல்யாணம் நடப்பாங்க. திடீர்னு சில பேருக்கு ஜாதகம் நடந்தால் பெரிய லாட்ரி யோகமும் உண்டு. ஆனால் லாட்ரி யோகம் வந்தால் உங்கள் குருமார்கள் தட்சணை கண்டிப்பாக கொடுங்க. 10% கண்டிப்பாக ஒரு பெரிய புண்ணியம். நம்ம செய்கிற தர்மம், ஒரு கோயிலுக்கு தர்மம் பண்ணுவது, ஒரு குருக்கு நம்ம தர்மம் பண்ணுவது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மனைவிட்ட கூட நீங்கள் கேட்கலாம், மாதம் ஒரு அகோரிக்கு நான் குரு தட்சணை போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட தர்மம், நான் செய்கிற தர்மம் தான் நாளைக்கு என் பிள்ளைங்களை காப்பாற்றும். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், மேஷராசி அன்பர்களுக்கு தயவு செய்து எல்லாரும் ஒரு உங்கள் கோவில் பக்கத்தில் ஒரு நல்ல வயசான குருமார்களுக்கு ஒரு தர்மம் பண்ணுங்கள். மாதம் முடிஞ்ச தொண்டு செய்யுங்க. அநாத பிள்ளைங்களுக்கு தர்மம் செய்யுங்க. ஏழை வீட்டு பிள்ளைங்க படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பெரிய தர்மம். வசதி இருந்தால் செய்யுங்க. இதுவும் என்ன பரவாயில்ல, நல்ல வழிபாடு செய்யுங்க. இந்த மேஷராசிக்காரங்க இந்த 7 ஆண்டு மிக 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 கவனமாக இருக்கணும். காயத்ரி மந்திரம் டெய்லி 108 முறை சொல்லுங்கள். கிருஷ்ண வர்ணா வித்மஹே, அது குரோதான பைர மந்திரம், அந்த மந்திரம் அந்த புக்கில் இருக்கும், என்னோடய ஆர்டிக்கிலே எல்லா ஜோதிட புக்கில் இருக்கும், நானும் சொல்கிறேன் அப்புறம். ஆனால் சண்டை பைர மந்திரத்தை சொல்லி தான் இந்த குரோதான பைர மந்திரத்தை சொல்லணும். கிருஷ்ணவன வித்மஹே டங்கூசாய் தீமஹே தன்னோ குரு பைரவர் பிரஜோதியார் குரோதான பைர பிரஜோதியார். இந்த மந்திரம், அதாவது கிருஷ்ணவன வித்மஹே லட்சுமி தாராய் தீமஹே தன்னோ குரோதான பைர பிரஜோதியார். இதுதான் குரோதான பைரவருடைய மந்திரம். சனீஸ்வருடைய குரு இவர் தான். இவர் மந்திரத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி 30 முறை சொல்லுங்கள். காலைல 30, மதியம் 30, இரவு 30 சொல்லிகிட்டே வாங்க. கிருஷ்ண வர்ணாய் வித்மஹே லட்சுமி தாராய தீமஹே தன்னோ குரோதான பைரவர் பிரஜோதியார். ஆனால் இது சொல்லும் போது ஒரு நம்பிக்கை, பக்தி, இது 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம் ஐயா. நம்பிக்கை, பக்தி. யார் வயிற்றுலையும் கொட்டிக்காதீங்க, யாரைக்கிட்டையும் ஏமாத்தாதீங்க. உங்கள் வேலை உண்டு வீடு உண்டு இருங்க. மேஷராசிக்காரங்க இந்த 7 ஆண்டு பைரவர் மேலே நம்பிக்கை உண்டு. அதுக்காக நீங்கள் மற்ற சாமி கும்பிட சொல்ல, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முக்கியமாக மேஷராசிக்காரங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு செய்யுங்க. சொந்தம் இல்லைன்னா குருமார்கிட்ட போய் மாதத்துக்கு ஒரு தர்ப்பணம் கொடுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை யாரும் ரொம்ப அழுத்தி பிடிப்பாருன்னா, யார் ஒருத்தவங்க முன்னோர்கள் வழிபாடான தர்ப்பணம், சிராத்தம்,
சிலா யாகம் செய்யாதவங்கள தான் அவர் ரொம்ப அழுத்தி பிடிப்பாராம். இது எந்த புக்கிலும் இல்லாதது. நான் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட அகோரிகள் எனக்கு சொன்னது. அதை தயவு செய்து மேஷராசிக்காரவங்க இந்த 7 ஆண்டு ரொம்ப கவனம். பயமுறுத்த நினைக்காதீங்க. நீங்கள் என் பேச்சை கேட்டால் உங்களுக்கு தான் நல்லது. நான் யாரும் பயமுறுத்த மாட்டேன். என்னோடய ஸ்பீச்சில் நீங்கள் கேட்டுப்பீங்க. இது 129 சதஸ் வீடியோ. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பெரிய பெரிய காசு எதுலேயும் போட்டு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இது மேஷராசியுடைய பலன் இந்த ஆண்டு புரோதான, அதாவது பரபவ வருஷத்தோட பலன். ஆனால் 7 ஆண்டு உங்களுக்கு ஆரம்பம். இந்த ஒரு வருஷம் பாதிப்பில்லை. 2025 மாதம் பிறகு தான் எல்லா பாதிப்பு வரும். இந்த 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உள்ளவங்க மட்டும் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக செய்யணும். மேஷராசிக்காரங்க இந்த வேண்டுகோள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. பைரவ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் கண்டிப்பாக செய்யுங்க. காசிகால பைரவி, பைரவ அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி, நமசிவாய, பைரவ சிவம்.